الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏராளமான செயல்பாடுகளை நாம் செய்கிறோம். இந்த செயல்பாடுகளிலே நல்ல அமல்களும் இருக்கிறது, தீய அமல்களும் இருக்கிறது. இந்த இரண்டு செயல்பாடுகளிலும் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கான ஒரு காலத்தை, நேரத்தை நிர்ணயம் செய்திருக்கிறான். அந்த கால அவகாசம் நிறைவடைந்ததற்கு பிறகு நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டு நாம் செய்த செயல்பாடுகளுக்கான விளக்கம் குறித்து நம்மிடத்திலே விசாரணை நடத்தப்படும் என்பதை நாம் ஏற்றிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவேதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. இந்த உலகில் வாழுகிற காலத்திலே ஒரு அணு அளவு யார் நன்மை செய்கிறாரோ, ஹைரன் யரஹு, அதை நாளை மறுமையிலே பெற்றுக்கொள்வார். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا. யார் ஒரு அணு அளவு தீங்கு செய்கிறாரோ, தீமை செய்கிறாரோ, யரஹு, அதையும் அவர் மறுமையிலே பார்ப்பார், பெற்றுக்கொள்வார் என்று அந்த வசனம் நிறைவு பெறுகிறது. நாம் அறிந்த பிரபலமான ஒரு அத்தியாயம் சூரத்து ஜில்சால் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதா சுல்சிலத்தில் அருது ஜில்சாலஹா என்று அந்த அத்தியாயம் துவங்கும். அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி 2 வசனங்களிலே தான் இந்த செய்தி அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். மனிதர்களே, மக்களே, என் படைப்பினங்களே, கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள், அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள், ஏனோ தானோ என்று இருந்து விடாதீர்கள்.
நம்மை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அசட்டையோடு இருந்து விடாதீர்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இங்கே கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும், ஒட்டுமொத்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய செயல்பாடுகளையும் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் அவைகளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய நடைமுறைகளை, அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய அங்க அசைவுகள் அத்தனையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால இந்த கழுகு பார்வையில இருந்து நாம் தப்பித்து விடலாம் என்று மனக்கணக்கு போட்டு விடாதீர்கள். ரப்புல் ஆலமீன் சொல்கிற வசனத்தினுடைய கருத்து இது. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا. ஒரு அணு அளவு, அணு எவ்வளவு பெருசுன்னு இருக்கும், கண்களால் பார்க்க முடியாது, அறிவியல் உபகரணங்களால் மாத்திரமே பார்க்க முடியும். கண்களுக்கு நேரடியாக நம்மால் தெரியாது. மிக நுண்ணிய அமைப்பை கொண்டது. அணுனா என்ன தெரியுமா? அரபியில் அதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது, அல் ஜுஸ்உல் லதி லா யதஜஸ்ஸஉ. அணு என்றால் என்ன? பள்ளிக்கூட புத்தகங்கள்ல விளக்கம் சொல்ற மாதிரி இல்ல. அல் ஜுஸ்உல் லதி லா யதஜஸ்ஸஉ, ஒரு பொருளை பங்கு வைக்கப்படுகிறது. ஒன்றாக, இரண்டாக, மூன்றாக, நான்காக, ஐந்தாக, 10ஆக, 20ஆக, 100ஆக, 1000ஆக, 10,000ஆக, மில்லியனாக, கோடிக்கணக்காக பங்கு வைத்துக் கொண்டே சென்றால் எந்த பகுதியை இதற்கு மேல் பங்கு வைக்க முடியாது என்று சொல்லப்படுகிறதோ அதற்கு பேர் தான் அணு. அணுனா என்ன? ஒரு பொருளை பங்கு வைத்துக் கொண்டே சென்றால் இதற்கு மேல் இந்த பொருளை பகுக்க முடியாது, பிரிக்க முடியாது, இரண்டாக ஆக்க முடியாது என்ற சூழ்நிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் அது அணு என்ற பெயரை பெறுகிறது. அப்ப எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு மைனூட்டாக, கண்களில் நாம் நேரடியாக காண முடியாத அளவிற்கு மிகச் சிறிய அளவு. அதைத்தான் அல்லாஹ் தர்ரத் என்று சொல்கிறார். அணு அளவு நல்லதை செய்திருந்தாலும் யரஹு, அந்த நல்லதை அவர் பெற்றுக்கொள்வார். பெற்றுக்கொள்வார் என்றால் சும்மா இல்ல, அதற்கும் கூலி உண்டு, அதற்கும் நன்மை உண்டு, அதற்கும் தகுதிகள் உண்டு, அதற்கும் தரகாக்கள் உண்டு. அதே மாதிரிதான் فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا, ஒரு அணு அளவு தீமை இருந்தால் அந்த தீமையையும் அவர் பெற்றுக்கொள்வார், அதற்கான தண்டனையும் அவருக்கு உண்டு. அல்லாஹ் மன்னிக்கிறதுங்கிறது அது அடுத்த கட்டம். நன்மைகளாக நிறைய செஞ்சிருக்கிறாரு, மற்ற சோசியல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாரு, பார்த்தா கொஞ்சம் இறக்கம் உள்ளவராக இருக்கிறாங்க. அல்லாஹுடைய ஃபதுல் என்பது வேறு. ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தினுடைய கருத்தை இதைத்தான் சொல்கிறான். அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கும் அவருக்கு தண்டனை உண்டு. மனித சமுதாயமே விழித்துக் கொள்ளுங்கள், அசட்டையாக இருக்காதீர்கள், கவனக்குறைவோடு இருக்காதீர்கள், பொடுபோக்காக இருக்காதீர்கள். சின்ன அமல் தானே, சிறிய நன்மை தானே, சிறிய தீமை தானே, விட்டு விடாதீர்கள். மிகப்பெரிய, அதற்கும் உங்களிடத்திலே விசாரணை இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தினுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துகிறார். நெருப்பு சிறியதாகத்தான் இருக்கிறது. சிறிய ஒரு நெருப்பு துண்டு தானே, ஒரு கங்கு தானே என்று அதை சாதாரணமாக விட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய இழப்புகளை ஏற்படுத்துகிறது, எவ்வளவு பெரிய விபத்துக்களை ஏற்படுத்துகிறது, எவ்வளவு பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தி விடுகிறது.
உணவு சமைப்பதற்காக பயன்படுத்துகிற போது, தேவையான அளவு பயன்படுத்துகிற போது நன்மையாக இருக்கிற அதே நெருப்பு தேவையில்லாமல் இன்ன பிற பொருட்களிலே பற்றிக் கொள்கிற போது மிகப்பெரிய சேதாரத்தை அல்லவா ஏற்படுத்தி தருகிறது. அதனால அமல்களில் கவனம் வையுங்கள். சிறிய நன்மைதானே என்று சிறியதையும் விட்டு விடாதீர்கள். சிறிய தவறுதானே, இதில் என்ன வந்துவிடப் போகிறது என்று அதையும் செய்து விடாதீர்கள். காரணம், நாளை மறுமையிலே நன்மைகளுக்காக போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அத்தாவாக, மகனாக, குழந்தையாக, சகோதரிகளாக இருக்கிற இதே நாம் நாளை நன்மைகளை நம்மிடத்திலே கேட்டு விடுவார்களோ, நம்மிடத்திலே இருந்து பிடுங்கிக் கொள்வார்களோ என்ற அச்சத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் அங்கே இந்த சந்தர்ப்பத்தை சில நேரங்களிலே சந்திக்க நேரிடும் என்பதை குர்ஆன் நமக்கு அழகுபட சொல்லி காட்டுகிறது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ. தன் சகோதரனிடமிருந்து ஒரு மனிதன் விரண்டோடுவான். ஒன்றாக பிறந்து, ஒரே வீட்டிலே வளர்ந்து, ஒன்றாக சாப்பிட்டு, ஒரே அறையிலே படுத்து தூங்கி, ஒன்றாக வியாபாரம் செய்து வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைகள் நடத்தி, குழந்தை குட்டிகள் பெற்றெடுத்து, லாப நஷ்டங்கள் குடும்பத்திற்கு அத்தனையும், ஏற்றம் இறக்கம் அனைத்தையும் சந்தித்து, அந்த சகோதரனை மறுமை நாளிலே நம்மிடமிருந்து நன்மைகளை கேட்டு விடுவானோ என்ற அச்சத்திலே ஒரு முஃமின், ஒரு மனிதன் விரண்டோடுவான். குர்ஆனுடைய வசனம், தன் தாயிடமிருந்து விரண்டோடுவான். 10 மாதங்களாக சுமந்து கடுமையான அல்லல் பட்டு கடுமையான கஷ்டத்திற்கு மத்தியிலே அவனை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி அவனுக்கு தேவையான கல்விகளை கொடுத்து பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து அத்தனை நன்மைகளையும் பிறப்பதற்கு முன்னால் தொடங்கி அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிய தாய் தன்னிடத்திலே இருந்து நன்மைகளை கேட்டு விடுவாளோ என்ற அச்சத்தால் தாயிடமிருந்து விரண்டோடுவான். எந்த குழந்தைகளுக்காக வாழ்வாதாரத்தை சேமிப்பதற்காக மனிதன் தன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றி கொண்டிருந்தானோ அந்த குழந்தைகள் நம்மிடமிருந்து நன்மைகளை கேட்டு விடுவார்கள். ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து பேசுகிறார். சுருக்கமான கருத்து இதுதான். இன்றைக்கு உலகத்திலே பணம் எப்படி எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு தேவைப்படுகிறதோ, நாளை மறுமையிலே நன்மை என்பது இன்றைக்கு பணம் இருப்பதை போன்று நாளை நமக்கு நன்மைகள் தேவைப்படலாம். அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம அன்னைக்கு கேட்கிறத விட்டுட்டு, உலகத்தில் இருக்கிற போது, ஆரோக்கியம் இருக்கிற போது, எல்லா விதமான சூழ்நிலைகளும் அதற்காக இருக்கிற போது அந்த கால நேரங்களை நாம் ஏன் விரயம் செய்ய வேண்டும்? தீமையான காரியம் என்று தெரிந்தும் ஏன் அதிலே நாம் ஈடுபட வேண்டும்? அவைகளை தவிர்த்து கொண்டால், நன்மைகளை செய்வதிலே முனைப்பு காட்டினால் நாம் பிறருடைய கையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் போய்விடும். ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், நீங்கள் அனைவரும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிறிய நன்மையாக இருந்தாலும் அது உங்களுக்கு அங்கே பெற்றுக்கொள்ளப்படும், சிறிய தீமையாக இருந்தாலும் அங்கே உங்களுக்கு பெற்றுக்கொள்ளப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு செய்திகளை சமூகத்திற்கு சொல்லி மனிதர்களுடைய உள்ளங்களை புடம் போட்ட செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். ஒரு நேரத்திலே சொன்னார்கள், இய்யாக, உன்னை நான் எச்சரிக்கிறேன், வ முஹக்கிராத்தி துனூப், வ முஹக்கிராத்தி துனூப், பாவங்களில் சிறியதையும் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள். பாவங்கள் என்னங்க? சிறிய பாவம், பெரிய பாவம். பாவம் என்றாலே அது தவறுதான், அதன் பக்கம் செல்லாதே. அல்லாஹ்வும் ரசூலும் அதை விரும்பவில்லை, அதை வெறுத்திருக்கிறார்கள்.
ஆகவே இந்த விஷயத்திலே மிகவும் கவனத்தோடு இருங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களிலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் நேரடியாக நபியினுடைய அந்த செய்திகளை பெற்றிருந்த காரணத்தால் நடைமுறை வடிவம் கொடுத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்திலே யாசகம் கேட்டு ஒருவர் வருகிறார். ஒரு திராட்சை பழத்தை எடுத்து கொடுத்தார்கள். ஒரு கொலை அல்ல, ஒரே ஒரு திராட்சையை எடுத்து கொடுத்தார்கள். அவரிடத்தில் அவ்வளவுதான் இருந்தது. பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, இந்த ஒரு திராட்சைக்கெல்லாமா நன்மை கிடைக்க போகுது? இந்த ஒரு திராட்சைக்கெல்லாமா நன்மை கிடைக்க போகிறது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இதற்கும் நன்மைகள் உண்டு என்றார்கள். ஒரு திராட்சை பழத்திலே எவ்வளவு அணுக்கள் இருந்து விட போகிறது, அதன் மூலமாக எவ்வளவு சத்துக்கள் அந்த வாங்கியவருக்கு கிடைத்து விட போகிறது. மிகப்பெரிய அளவிலே இல்லாவிட்டாலும் சிறியதாக பார்ப்பதற்கு தோற்றத்திலே சிறியதாக இருந்தாலும் இந்த சிறியதற்கும் அல்லாஹ்விடத்திலே மதிப்புண்டு, நன்மை உண்டு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தார்கள். பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, இந்த பேரிச்சம்பழத்துக்கெல்லாமா அல்லாஹ் நன்மை கொடுத்துருவான்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், உங்கள் பார்வையில் அது சிறியதாக தெரிகிறது, ஆனால் இந்த சிறிய பேரித்தம்பழம் கூட நாளை நன்மையினுடைய அந்த அமல்களை நிறுக்கப்படுகிற போது மீசானுடைய தராசிலே நிறுக்கப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஆயத்தை அல்லாஹ் அதைத்தான் நமக்கு அழுத்தமாக சொல்கிறான். ஃபமையமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரா, அணு அளவு, பேரிச்சம்பழம் அணுவை விட பெரியதாக இருக்கிறது, அணு அளவுக்கே அல்லாஹ் அங்கே நன்மை உண்டு என்கிற போது பேரிச்சம்பழத்திற்கு நன்மை இல்லாமலா போய்விடும்? கொடுப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. என்னிடத்தில் கொடுப்பதற்கு குறைவாகத்தானே இருக்கிறது என்ற தயக்கம் ஒருபோதும் நம்மிடத்திலே வந்து விடக்கூடாது. ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில இருந்து நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கிறான். ஒரு ரூபாய் தான் என்கிட்ட இருக்கு, நல்ல அறங்களுக்கு கொடுப்பதற்காக இருந்தால் அந்த ஒரு ரூபாயும் என்னால் முடிந்தால் அதை நான் தர்மம் கொடுத்தால் அதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலிகள் உண்டு. அந்த ஒரே ரூபாயை நல்ல அறங்களில் செலவழிக்காமல் தீமைக்காக பயன்படுத்தினால் அந்த ஒரு ரூபாயை தீமைக்காக பயன்படுத்தியதற்கும் நாளைக்கு கேள்வி எனக்கு இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன பல்வேறு செய்திகளில் கவனிக்க வேண்டியது பாவங்களை குறித்த எச்சரிக்கை நிறைய சொல்லி இருக்கிறார்கள். பாவங்களை குறித்த எச்சரிக்கை நிறைய சொல்லி இருக்கிறார்கள். சாதாரணமாக கருதி விடாதீர்கள். நாம் நம்முடைய பார்வையிலே சிறியதாக அவைகள் தெரிகிறது, ஆனால் அல்லாஹுடைய பார்வையிலே அது மிகப்பெரியதாக இருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவத்தில் இருந்து சின்ன பாவத்தை கூட நீங்க செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வழி சொல்லி தருகிறேன் என்று நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். லா தன்துர் இலா சிகரில் மஅசியா, லா தன்துர், நீ பார்க்காதே, இலா சிகரில் மஅசியா, பாவம் சிறியது என்பதை நீ பார்க்காதே. வலாக்கின் உன்துர் இலா மன் அஸைத, நீ யாருக்கு எதிராக இந்த பாவத்தை செய்கிறாய் என்பதை யோசித்து பார், அந்த பாவத்தை செய்ய மாட்டாய் என்று நபி அவர்கள் வழி சொல்லி தருகிறார்கள். நம்முடைய பார்வையிலே சிறிய பாவமாக தெரிகிறது, ஆனால் இந்த பாவம் யாரால் தடுக்கப்பட்டிருக்கிறது? அவனுடைய குதிரத் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன? வலாக்கின் உன்னுர் இலா மன் அஸைத, யாருக்கு எதிராக நீ இந்த பாவத்தை குற்றத்தை செய்கிறாய் என்று யோசித்துப் பார். இந்த பாவம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் உன்னை படைத்த ரப்பு பெரியவனாக இருக்கிறான், அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான், எல்லா விதமான ஆற்றல்களையும் தன்னகத்தை கொண்டவனாக இருக்கிறான். அவனுக்கு எதிராக மிகப்பெரிய பலம் பொருந்திய ரப்புல் ஆலமீனுக்கு எதிராக இந்த குற்றத்தை நீ இழைக்கப் போகிறாயா என்று சிந்தித்துப்பார். அந்த பாவத்திலே இருந்து நீ வெளியே வந்து விடலாம். எவ்வளவு பெரிய
வழிகாட்டுதல். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக யதார்த்தமாக இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஃமினும் நாளை நரக நெருப்பிலே போய் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக விட்டில் பூச்சிகள் அந்த விளக்கு எரிகிற நெருப்பை விளக்கு என்று நினைத்துக் கொண்டு அந்த நெருப்பிலே போய் விழுகிறதற்காக செல்கிற போது எப்படி அதை தடுக்கப்படுமோ அதே போன்று நரக நெருப்பிலே நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய முயற்சியை, மிகப்பெரிய அந்த வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவைகளில் நாம் கவனம் வைக்க வேண்டும், சிந்தனையிலே ஆழப்பதிய வைக்க வேண்டும். இந்த வசனங்களை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது சொன்னார்கள், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைர யரா ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ர யரா. சாதாரணமான வசனம் அல்ல, அல் ஆயத்துல் ஜாமிஅத்துல் ஃபத்தாஹ். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கான சூத்திரத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். வெற்றிக்கான அனைத்து படிகளும் இந்த வசனத்திற்கு உள்ளே ஜாமியாக அனைத்தும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தினுடைய தனித்தன்மையை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சிறிய தவறுகள் தான் என்று நாம் எதை ஒதுக்குகிறோமோ அந்த சிறியவைகளும் நாளை நம்முடைய அமல்களுடைய ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். குர்ஆனிலே வருகிறது, 15வது ஜுஸு சூரத்து பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயம் மறுமையை பற்றி பேசிக்கொண்டே வருகிற அந்த நேரத்திலே ரப்புல் ஆலமீன் ஒரு நிகழ்ச்சியை பதிவிடுகிறான். ஒவ்வொரு மனிதர்களும் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டதற்கு பின்னர் அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், உன் அமல்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டோலையை நீ படி என்று சொல்லுவான். நம்ம ஹயாத்தா இருந்துகிட்டு இருக்கிறோம், வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இருந்து மலக்குகள் நம்முடைய நன்மை தீமையில எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ நம்ம உடல்ல இருந்து ரூஹ் போகிறதோ, உயிர் இல்லாமல் ஆகிவிடுகிறதோ, அப்போது அந்த ஏட்டை அப்படியே சுருட்டி நம்முடைய கழுத்திலே தொங்க விட்டு விடுவார்கள். நம்முடைய கண்களுக்கு தெரியாது. நாம் மையத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கண்ணியமாக தொழுக வச்சு அடக்கம் பண்ணிடுறோம். நாளை மறுமையிலே விசாரணைக்காக நிறுத்தப்படுகிற போது இங்கே உயிர் போனவுடன் சுருட்டப்பட்ட அந்த பட்டோலை அங்கே விரிக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், ஓ அமல்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அமால் நாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டோலையை நீயே படி. கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, நான் தான் உனக்கு தீர்ப்பு சொல்லணும்னு தேவையில்லை, அதை படித்து பார்த்துட்டாலே உனக்கு புரிஞ்சிடும். நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு லாய்க்கானவனா, தகுதியானவனா, அல்லது நரகத்துக்கு போகிறதுக்கான தகுதியானவனா என்பது அங்கே உனக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக வ கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, நீயே உனக்கு கணக்கு போட்டுக்கலாம். உன்னுடைய முடிவு என்ன என்பதை நீயே தீர்மானித்து விடலாம். அந்த கிதாபை கொஞ்சம் திறந்து படி என்று அல்லாஹ் சொல்வான். திறந்து பார்த்தா அல்லாஹு அக்பர், மனுஷன் சொல்லுவான், அல்லாஹ் சொல்றான், மாலி ஹாதல் கிதாப், மாலி ஹாதல் கிதாப், இந்த பட்டோலைக்கு என்ன ஆனது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நான் செஞ்ச ஒரு சின்னதை கூட மிஸ் பண்ணாம எழுதியிருக்குது, நான் செஞ்ச ஒரு பெரியதை கூட மிஸ் பண்ணாம எழுதியிருக்குது. என்ன இந்த கிதாபிற்கு நேர்ந்தது? அப்படியே அச்சடிக்கப்பட்டதை போன்று நான் செய்த அத்தனை அமல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, லா யுகாதிரு ஸகீரத்தன், நான் செய்த சிறிய தீமைகளையும் கூட விட்டு வைக்காமல் இந்த அமல்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கு மனிதன் சொல்லுவான். கபீரத் இரண்டாவது அந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சகீரத் என்பதும் அது எழுதப்படும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ரப்புல் ஆலமீன் அதைத்தான் எச்சரிக்கிறான். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன், சிறிய தீமையாக இருந்தாலும் யரஹு, அதற்கும் வினா இருக்கிறது, அதற்கும் தண்டனை இருக்கிறது. சிறிய பாவங்கள் நாம் செய்கிற நல்ல அமல்களின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்றும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஒரு வக்துக்கு தொழுகைக்கு வர்றோம், அடுத்த ஃபர்லுக்கு வர்றோம், வந்து அந்த ஜமாத்தை நாம் எதிர்நோக்கி உட்கார்ந்திருந்தால் அந்த 2 ஃபர்லு தொழுகைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ஹதீஸிலே வருகிறது. இந்த அமல்களை எல்லாம் நாம் செய்திருந்தால் அந்த சிறிய அமல்கள் அங்கே அளிக்கப்பட்டிருக்கும். இல்லை என்றால் அந்த சிறிய அமல்களும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய சூழல் என்பது அங்கே ஏற்படும். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவனத்தோடு இருந்தார்கள். அமல்களில் சிறிய அமல் என்று எந்த நன்மையும் அவர்கள் விட்டுவிடவும் இல்லை. சிறிய தீமைதானே என்று அவைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று அதற்கு ஆர்வமூட்டமும் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளில் சிறியதையும் விட்டுவிடாதீர்கள், தீமையில் சிறியதை கூட செய்து விடாதீர்கள் என்பதிலே மிகப்பெரிய வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்களும் அதற்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதுல் மௌத்திலே இருக்கிறார்கள். மௌத்தாகக்கூடிய கடைசி நேரத்திலே நோய் சரியாகிறது, மீண்டும் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே 6 தீனார் அவர்களுக்கு அன்பளிப்பாக வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்திற்கு அன்பளிப்பாக வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய இல்லத்திலே தங்கி இருந்தார்கள். ஆயிஷாட்ட நினைவு சற்று சரியாக இருக்கிற போது சொன்னார்கள், இந்த 6 தீனாரை இறை வழியிலே தர்மம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏதோ வேலையின் காரணமாக மறந்து விட்டார்கள். நபி அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. மீண்டும் தெளிவு பெற்றார்கள். தெளிவான உடனே முதல்ல கேட்டாங்க, அந்த 6 தீனாரை தர்மம் கொடுத்து விட்டீர்களா? இல்லை என்று சொன்னார்கள். முதலிலே அதை எடுத்து வா என்று சொல்லி அதை தன்னுடைய இல்லத்திலே இருந்து தர்மமாக வெளியே அனுப்பியதற்கு பிறகுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்தை அடைந்தார்கள். வரலாறிலே வருகிறது. 6 தீனாரு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு தீனாருடைய மதிப்பு என்ன தெரியுமா? 4.25 கிராம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தீனாருக்கு கிராம் கணக்கில் 4.25. இப்போ 6 தீனாருக்கு 6 நாள் 24, அந்த 25 சேர்த்தோன்னு சொன்னால் கொஞ்சம் சொச்சோன்னு 25.15 வருகிறது. இப்போ 25 கிராம். 25 கிராம்னா இன்றைக்கி பவுன் கணக்கில் சொல்லதாக இருந்தால் ஒரு பவுனுக்கு 8 கிராம், 3 24. அப்போ 3 பவுனும் 1 கிராமும் அதை விட கொஞ்சம் சொச்சமும் இருந்திருக்கிறது. அந்த அளவிற்கான மதிப்புள்ள பொருள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருப்பதை விட இதை நான் தர்மமாக கொடுத்து என் மறுமைக்கான சேமிப்பாக நான் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முனைப்பு காட்டியிருக்கிறார்கள். அப்படியானால் ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரா என்ற அந்த வசனத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள். மரணத்தினுடைய கடைசி நேரம் வரைக்கும் அந்த சின்ன அமலை கூட, அந்த 6 தீனாரை கூட நான் விட்டு சென்று விடக்கூடாது, அதை இறை வழியிலே நான் செலவு செய்ய வேண்டும் என்பதிலே எந்த அளவிற்கு கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதே போன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கக்கூடிய அமல்களில் எந்த சிறியதையும் நாம் நல்ல அமல்களை விட்டு விடக்கூடாது. அது நமக்கு மறுமையிலே மிகப்பெரிய பிரயோஜனமாக நமக்கு இருக்கும். அதே போன்றுதான் சின்ன தீமை தானே என்று நினைத்து அந்த தீமைகளை நாம் இறங்குவதற்கு முன்வந்து விடக்கூடாது. அதுவே நமக்கு பெரிய பாதிப்பை கொடுத்து விடுவது வாய்ப்பு இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த வசனத்தினுடைய விளக்கங்களை முழுமையாக நம்முடைய நினைவிலே வைத்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கான நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் முர்ஸலீன்.